வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். விறகு கடையை சூறையாடி உரிமையாளர் மீது தாக்குதல். சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரணை. கலைஞரின் 101வது பிறந்தநாள். நலத்திட்ட உதவிகளை வழங்கி திமுகவினர் கொண்டாட்டம். சான்றிதழ்கள் பெற அலைக்கழிக்கப்படும் மாணவர்கள். கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு திராவிடர் விடுதலை கழகத்தினர் போராட்டம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் உயர்கல்வி பயில சான்றிதழ் பெற வரும் மாணவர்களை அலைக்கழிக்கும் வருவாய்த்துறையை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய திராவிடர் விடுதலை கழகத்தினரை போலீசார் வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று கைது செய்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் மாணவர்கள் பள்ளி கல்லூரிகளில் சேர்வதற்கு வருமான சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ் உள்ளிட்டவைகள் பெறுவதற்காக கிராம நிர்வாக அலுவலர், வருவாய் ஆய்வாளர் மற்றும் வட்டாட்சியர் அலுவலகங்களில் மனிதத்தன்மை இல்லாமல் அலைக்கழிக்கப்படும் கொடுமையை கண்டித்தும், சான்றிதழ் பெற வருபவர்களிடம் தாசில்தார் உள்ளிட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் லஞ்சம் பெறுவதாக குற்றம் சாட்டி திராவிடர் விடுதலை கழகத்தினர் மற்றும் சமூக அமைப்பினர் 100க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தை நடத்தினர். மாவட்ட ஆட்சியரை சந்திக்க வேண்டும் என போராட்டக்காரர்கள் வலியுறுத்திய நிலையில் அதற்கு போலீசார் மறுத்ததால் ஆட்சியர் அலுவலகம் இருக்கும் வழுதாவூர் சாலையில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணும் பணிக்கான மேலிட பார்வையாளர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வர இருக்கும் தகவல் கிடைத்தவுடன் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த போராட்டக்காரர்களை போலீசார் கைது செய்து வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்று வாகனத்தில் ஏற்றினார்கள். பள்ளி கல்லூரியில் சேர்வதற்கு வருவாய் சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ். 3000 ரூபாய் 5000 ரூபாய் வாங்கி அவருக்கு தெரியணும். அவரு ஆட்சியர் நேர்மையானவர். ஆனா அவர் கீழே அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வருவாய்த்துறை மிக மோசமாகுது. அது பள்ளி கல்லூரியில் சேர்க்கிறதுக்கான இந்த மாதிரி தருணத்துல அவங்களை அலைய விடுறதன் மூலமா, ஒரு நெருக்கடி கொடுக்கறதன் மூலமா காவிரி பிரச்சனையை அரசியலாக்குவது சரியல்ல. அறிவியல் பூர்வமாக இரு மாநில அரசுகள் இணைந்து அறிவியலாளர்களின் ஆலோசனை பெற்று மத்திய அரசும் பேசி பிரச்சனையை தீர்க்க வேண்டும். ஆனால் அப்பாவிகள் பாதிக்கும் வகையிலேயே அரசியல்வாதிகள் செயல்படுகின்றனர் என நடிகர் பிரகாஷ் ராஜ் பேட்டி. புதுச்சேரியில் ராஜீவ்காந்தி அறக்கட்டளை சார்பில் ஜவஹர்லால் நேருவின் 60ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு ஜவஹர்லால் நேருவின் தேசிய கொள்கைகள் எனும் தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, MP ரவிக்குமார், MLA ஷானவாஸ், நடிகர் பிரகாஷ் ராஜ் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றனர். இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டு திரைப்பட நடிகர் பிரகாஷ் ராஜ் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில், நாட்டில் முதல் பிரதமரை பற்றி பேசுகின்றோம். ஆனால் நான் கடைசி பிரதமர் 1000 வருடம் இருப்பேன் என்று ஒருவர் தேர்தல் முடிவுக்காக காத்து கொண்டிருக்கின்றார். ஜவஹர்லால் நேருவின் கொள்கைகளை பேச வேண்டிய அவசியம் தற்போது ஏற்பட்டுள்ளது. நேரு கல்வி, தொழில் நிறுவனங்கள், அறிவியல் இவைதான் இந்தியாவுக்கு கோயில் என்றார். ஆனால் இப்போதுள்ள தெய்வமகன் படைத்த கடவுளுக்கே வீடு கட்டி அதற்காக வாக்கு போடு என்று கேட்கின்றார்.
இப்படி கூறிய அவர் கர்நாடகத்தை சேர்ந்த நாம் தமிழர்களை பற்றி பேசக்கூடாது என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறுவது சரியல்ல. பிரகாஷ் ராஜ் தமிழனா இல்லையா என்று என்னை செல்லமாக ஏற்றுக்கொண்ட மக்களை கேளுங்கள். நான் கர்நாடகாக்காரன்தான், ஆனால் நான் இந்தியன். பல மொழிகளில் என்னை வரவேற்கின்றனர். நான் அருமையாக தமிழ் பேசுவதே தமிழை மதிப்பதால் தான் என்றார். தமிழகத்தில் 69% இடஒதுக்கீடு பெற்றதில் பெரிய வரலாற்று போராட்டம் அடங்கியுள்ளது. அதன்படி அண்ணா 41% இடஒதுக்கீடு கொண்டு வந்தார். இது கருணாநிதி முதல்வரானதும் 49 ஆனது. அதன்பின் எம்ஜிஆர் முதல்வரானதும் 68% ஆனது. பின்னர் மீண்டும் கருணாநிதி முதல்வரானதும் 69% ஆனது. அதை மத்திய அரசு 50% முயன்றது. அதை தடுக்கவே ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது நீதிமன்றம் சென்று அதில் வெற்றி பெற்றார். மறைந்த முதல்வர் கருணாநிதி சம்பந்தப்பட்ட விழா என்பதால் அவரை நினைவு கூர்ந்து பேசினேன். ஆனால் ஜெயலலிதாவை குறைத்து பேசவில்லை. அதில் அனைவரது பங்கும் உள்ளது என்பதை அதிமுகவினர் புரிந்து கொள்வது அவசியம். தீபம் எரிவதை விட அதை ஏற்றியது உயர்ந்ததாகும் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தில் கோவிலுக்கு செல்வோர் அதிகமாயிருந்தாலும் அரசியலில் ஆன்மீகத்தை மக்கள் எடுத்து வரவில்லை என்பதை பாஜக தலைவர் அண்ணாமலை புரிந்து கொள்ள வேண்டும். காவிரி பிரச்சனையை அரசியலாக்குவது சரியல்ல. காவிரி ஆறு பிரச்சனை மக்கள் பேசும் பிரச்சனை அல்ல. காவிரி ஆறு தொடங்கி முடியும் வரையில் மரங்கள் அழிப்பு, ஆக்கிரமிப்பு, மணல் எடுப்பது என பல பிரச்சனைகள் உள்ளன. ஆனால் ஆற்று நீர் குறைந்துவிட்டது. ஆகவே அறிவியல் பூர்வமாக கர்நாடகா தமிழக அரசுகளை இணைத்து அறிவியலாளர்களின் ஆலோசனையை பெற்று மத்திய அரசு பேசி பிரச்சனையை தீர்க்க வேண்டும். அதனை விடுத்து தமிழனா கர்நாடகனா என்று பேச வேண்டாம். மொழிக்கும் தண்ணிக்கும் என்ன சம்பந்தம்? காவிரி பிரச்சனை வந்தால் எம்பி எம்எல்ஏக்கள் யாரும் பாதிப்பதில்லை. ஆனால் அப்பாவிகள் பாதிக்கும் வகையிலேயே அரசியல்வாதிகள் செயல்படுகின்றனர் என்றார். காவிரி பிரச்சனையை அறிவியல் பூர்வமாக திருப்பதை விடுத்து பிரதமர் தியானம் இருக்கின்றார். பிறர் பாக்கெட்டுகளில் இருந்து பணம் எடுப்பதால் காந்தி பற்றி மோடிக்கு தெரியவில்லை. தனது பக்கத்தில் இருந்து பணம் எடுத்து செலவு செய்தால் காந்தியை பற்றி தெரிந்திருப்பார் என்றவர், எனக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை. நான் மக்களோடு இருக்கின்றேன். தற்போது அரசியல் தொழிலாகிவிட்டது. இவ்வாறு அவர் பேசினார். நாளை வெளியாகும் தேர்தல் முடிவு அடுத்த 10 ஆண்டுகளில் நாட்டை மிகப்பெரிய வளர்ச்சி அடைய செய்யும் என பாஜக நிர்வாகியும் நடிகையுமான நமிதா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அபிஷேகப்பாக்கம் பகுதியில் நடைபெற்ற தனியார் ரிசார்ட் திறப்பு விழாவில் நடிகையும் பாஜக நிர்வாகியுமான நமிதா பங்கேற்றார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், நாளை தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ள நிலையில் தான் மிகவும் மகிழ்ச்சியில் இருப்பதாகவும், இது ஒரு மாநிலத்திற்கான தேர்தல் அல்ல, இந்தியாவின் ஒட்டுமொத்த மக்களின் வாக்களித்து முடிவு எடுத்துவிட்டனர். 2019இல் நான் பாஜகவில் சேர்ந்தபோது தவறான முடிவை எடுத்ததாக பலரும் தெரிவித்தனர். ஆனால் நான் சரியான முடிவை எடுத்ததாக உறுதியாக நம்பினேன். தற்போது நாடு நல்ல முன்னேற்றத்திற்கு சென்றுள்ளது. அடுத்த 10 ஆண்டுகளில் இன்னும் நமது நாடு வேறு கட்ட முன்னேற்றத்தை காணப்போகிறது என்றார். பாஜக தான் மீண்டும் ஆட்சி அமைக்குமா என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு வேறு வழியில்லை என்று நமிதா பதிலளித்தார். 2019 நான் ஜாயின் பண்ணிட்டேன். அந்த டைமில் நிறைய ஆள் எனக்கு ரொம்ப பேட் டிசிஷன் அப்படி சொன்னாங்க அந்த டைமில். ஆனால் என் மனசில் அந்த ஒரு வாய்ஸ் இல்லை, கரெக்டு தான். நீங்கள் பாருங்கள், அடுத்த 5 வருஷத்தில் 10 வருஷத்தில் நம்ம நாட்டில் இன்னொரு என்ன சேஞ்சஸ், எந்த மாதிரி எந்த லெவலில் போக போகிறேன். ஸோ அதுக்காக தான் நான் அந்த கட்சி ஜாயின் பண்ணியாச்சு பாஜக. அண்ட் இப்போ நான் ரொம்ப ஹாப்பி இருக்கேன். இப்போ இன்னொரு அருமையான ஒரு டிஃப்ரெண்ட் லெவலில் நம்ம நாடு இப்போ போக போகிறேன். அவ்வளோ முன்னேற்றம் வர போகிறேன் இன்னொரு அதிகமாக. ஸோ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். 10 வருஷம் அடையாத முன்னேற்றம் இதுக்கப்புறம் அடையும் சொல்கிறீங்களா? காரைக்காலில் போலியான ஆவணம் தயாரித்து 32 பத்திரங்கள் பதிவு செய்திருப்பதாக ஆர்டிஐ மூலம் பெறப்பட்ட தகவலை கொண்டு நடவடிக்கை எடுக்க கோரி இந்து முன்னணியினர் கலெக்டரிடம் மனு அளித்தனர். காரைக்கால் மாவட்ட இந்து முன்னணி நகர தலைவர் ராஜ்குமார் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட இந்து முன்னணி அமைப்பினர் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டனை நேரில் சந்தித்து மனு ஒன்றை அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இந்து முன்னணி நகர தலைவர் ராஜ்குமார், காரைக்கால் மாவட்டத்தில் வெளிப்புற சிடிபி பகுதியில் 2017க்கு முன்பு பதியப்பட்ட மனைகள் ஒழுங்குமுறைப்படுத்தி காரைக்கால் நகர அமைப்பு அனுமதி பெற்று பதிய வேண்டும் என்று உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு இணங்க அரசாணை வெளியிடப்பட்டு தொடர்ந்து காரைக்கால் நகர அமைப்பு குழும அனுமதி பெற்று மனைகள் பதியப்பட்டு வந்தது.
இந்த நிலையில் காரைக்கால் வளர்ச்சி குழுமம் ஆன்லைன் மூலம் அனுமதி அளிக்க 2021 முதல் 2024 வரை விண்ணப்பித்த நபர்களில் எத்தனை நபர்களுக்கு இன்னும் அனுமதி அளிக்கவில்லை என்று RTI மூலம் விண்ணப்பித்ததில் 263 மனைகளுக்கு இன்னும் அனுமதி அளிக்காமல் நிலுவையில் உள்ளதென்று பதில் வந்தது. மேலும் நிலுவையில் உள்ள 263 விண்ணப்பங்களில் 32 மனை பத்திரங்கள் பதியப்பட்டது கண்டறியப்பட்டு மேலும் 32 பத்திரங்களில் உள்ள பிளாட் மனை ஒழுங்குபடுத்துதல் நகல் அனைத்தும் போலியானது என்று RTI மூலம் காரைக்கால் வளர்ச்சி குழுமத்தால் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் 32 பத்திரங்கள் மூலம் அரசுக்கு வரவேண்டிய தொகை பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்டு காரைக்கால் வளர்ச்சி குழுமம் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு செலுத்த வேண்டிய தொகை 17,30,573 ரூபாய் சில மர்ம நபர்களால் கையாடல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் 32 பத்திரங்களில் உள்ள மனைகளில் வீடு கட்ட காரைக்கால் வளர்ச்சி குழுமத்தால் அனுமதி அளிக்க இயலாது என்றும் காரைக்கால் வளர்ச்சி குழுமம் அளித்த RTI தகவலில் விடை கிடைத்துள்ளது. எனவே போலி மனைகள் ஒழுங்குமுறைப்படுத்துதல் அனுமதியை கொண்டு பதியப்பட்ட பத்திரங்களை மறு விற்பனைக்கு அனுமதி அளிக்காத வண்ணம் நிறுத்துவதுடன் பத்திரங்களில் உள்ள போலியான பிளாட் மனை ஒழுங்குபடுத்துதல் நகலை தயாரித்து பொதுமக்களிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு அரசுக்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்திய குற்றவாளிகளை கண்டுபிடித்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தனர். புதுச்சேரியில் கீற்று மரம் விற்பனை செய்யும் குடும்பத்தினர் மீது தாக்குதல் நடத்தி கடையை சூறையாடிய மர்ம நபர்கள் தொடர்பான CCTV காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட சாரம் பகுதியில் முருகன் மலர்கொடி தம்பதியினர் கடந்த 40 வருடங்களுக்கு மேலாக கீற்று மரம் விற்பனை செய்யும் கடை நடத்தி வருகின்றனர். இவர்களுக்கு தேவகுமார் என்ற மகனும் நிவேதா என்ற மகளும் உள்ளனர். மேலும் இந்த இடத்தின் உரிமையாளர் அந்த இடத்தை முருகன் குடும்பத்தினருக்கு அளித்ததாகவும் நீதிமன்றத்தில் அதற்கான ஆணையை பெற்று அதே கடையில் வசித்து வருகின்றனர் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு சுமார் 2 மணியளவில் மரக்கடைக்கு வந்த 15க்கும் மேற்பட்ட கும்பல் இரும்பு கம்பி மரக்கட்டையால் கடையை அடித்து நொறுக்கினர். மேலும் முருகன் மற்றும் அவரது குடும்பத்தினரை சரமாரியாக தாக்கியதுடன் கொலை மிரட்டல் விடுத்துவிட்டு தப்பிச் சென்றனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இது தொடர்பான CCTVயை கைப்பற்றி போலீசார் கடையை சூறையாடிய மர்ம நபர்களை வலைவீசி தேடி வருகின்றனர். மேலும் இந்த CCTV தற்போது காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி உழந்தை கீரப்பாளையம் அனிதா நகரில் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலின் 29ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. மே 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தியை முன்னிட்டு 108 இளநீர் கொண்டு அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மே 29ஆம் தேதி புதன்கிழமை எல்லை கரகம் அலங்காரம் நடைபெற்றது. அதேபோல ஒவ்வொரு நாளும் அம்மனுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஜூன் 2ஆம் தேதி மாலை திருவிழாவான முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா காலை ஸ்ரீ நவசக்தி பூஜை ஹோமத்துடன் தொடங்கி பூர்ணகதி நடைபெற்ற பின்பு மாலை 6:30 மணியளவில் தீமிதித்தல் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. பின்னர் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. மேலும் இரவு 7 மணிக்கு இன்னிசை கச்சேரியும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 10 மணிக்கு கேளிக்கை எனும் தெருக்கூத்தும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 3ஆம் தேதி மஞ்சள் நீராட்டு விழா மற்றும் ஊஞ்சல் உற்சவம் இன்று நடைபெற்றது. மேலும் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் அர்ச்சகர் சிவராஜ் குருக்கள், ஆலய நிர்வாகிகள், இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் உள்ளிட்டோர் சிறப்பாக செய்து வந்தனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் ஆலய பூமி பூஜை விழா அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூனியன் பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் ஆலய பூமி பூஜை விழா திருப்பணி செம்மல் சிவதிரு நடராஜன் ஐயா தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை செயலர் நெடுஞ்செழியன், இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் சிவசங்கரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் ஞாயிற்றுக்கிழமை முதல் கால வேள்வி செய்து இளங்கோவில் வழிபாடு செய்தல் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து இன்று 2ஆம் கால வேள்வி மற்றும் பூமி பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது.
நிகழ்ச்சிகளில் திரளான பக்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக அதிகாரி, பிள்ளையார்குப்பம் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். கலைஞர் பிறந்த நாளை ஒட்டி புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் 101வது பிறந்த நாள் இன்று புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கொண்டாடப்பட்டது. பிறந்த நாளை ஒட்டி புதுச்சேரி சட்டசபையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சியினர் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். கோடை விடுமுறை நீட்டிப்பால் காரைக்கால் கடற்கரையில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். தமிழகம் முழுவதும் பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை தற்போது நீட்டிக்கப்பட்டுள்ளதால் ஞாயிற்றுக்கிழமையான நேற்று சுற்றுலா மையங்கள், வழிபாட்டு தலங்கள், கடற்கரை பூங்கா உள்ளிட்டவைகளில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. குறிப்பாக கோடை விடுமுறை மட்டுமின்றி விடுமுறை முடியும் தருவாயில் உள்ள இந்த ஞாயிற்றுக்கிழமை புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் கடற்கரையில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். காலை முதல் மாலை வரை வெயில் சுட்டெரித்து வருவதாலும் மாலையில் வெயில் தாக்கத்தை குறைப்பதற்காக காரைக்கால் கடற்கரைக்கு சுற்றுலா பயணிகள் வரத்து அதிகமாக இருந்தது. நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் மற்றும் உள்ளூர் வாசிகள் என பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் காரைக்கால் கடற்கரையில் குவிந்தனர். காரைக்கால் கடற்கரையில் அதிக அளவு மக்கள் கூடியதால் காரைக்கால் கடற்கரையே மக்கள் வெள்ளத்தால் திருவிழா போல காட்சியளித்தது. கலைஞரின் பிறந்த நாளை ஒட்டி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக ஏற்பாட்டில் டாக்டர் கலைஞரின் 100ஆண்டு நினைவு விழா மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் முத்தியால்பேட்டை மணிக்கூண்டு அருகில் இனிப்புகள் வழங்கியும் சுமார் 300 மகளிர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அசைவ உணவு வழங்குதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து மாநில நிர்வாகிகளும், அனைத்து தொகுதி நிர்வாகிகளும் மற்றும் கழக உடன்பிறப்புகளும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர். இவ்விழாவில் தொகுதி செயலாளர் சௌரிராஜன், அவைத்தலைவர் எழிலன், முன்னாள் திமுக நகரமன்ற உறுப்பினர்கள் கணேசன், ரவி, தனசேகர், தொகுதி துணை செயலாளர்கள் ரவி, கலைவாணி மூர்த்தி, முன்னாள் துணை செயலாளர் பலராமன், மாநில பிரதிநிதி தனசேகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். விறகு கடையை சூறையாடி உரிமையாளர் மீது தாக்குதல். சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரணை. கலைஞரின் 101வது பிறந்த நாள் நலத்திட்ட உதவிகளை வழங்கி திமுகவினர் கொண்டாட்டம். சான்றிதழ்கள் பெற அலைக்கழிக்கப்படும் மாணவர்கள். கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு திராவிடர் விடுதலை கழகத்தினர் போராட்டம். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.